கண்மணி மாடியிலிருந்து கீழே வர்றாங்க. அப்ப வலிக்கு விழுகுறாங்க. வலி தாங்க முடியாம கண்மணி கத்துறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கண்மணிய வந்து பாக்குறாங்க. அன்பு சொல்றாரு, கண்மணியோட காலு ரொம்ப வீங்கி இருக்குமா, வலி தாங்க முடியல போல இருக்கு. நான் ஆஸ்பத்திரிக்கு கண்மணிய கூட்டி போயிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணிய கூட்டிட்டு போறாரு ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர் கண்மணியோட கால் வீக்கத்தை பார்த்துட்டு சாதாரணமான வீக்கம் தான்னு சொல்றாங்க. கண்மணிய புடிச்சு அன்பு கூட்டிட்டு போறாரு. அப்ப அன்ப காப்பாத்தின டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு உங்களை காப்பாத்துனாங்க. கண்மணி சொல்றாங்க, அன்பு அன்னைக்கு கல்யாண ரிசப்ஷன்ல சாப்பிடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்களே. அன்புக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அன்பு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீதான் என்ன காப்பாத்திருக்கன்னு எனக்கே தெரியல. வெண்ணிலா கூட சேர்ந்து நீ என்னைய ஏமாத்துறன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள அன்பு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்மணிய மிதிவண்டியில உட்கார சொல்லிட்டு ஹாப்பியா அன்பு தள்ளிட்டு போறாரு. கண்மணியும் அன்பு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமாயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.